காவிரி கரையோரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 23 மாவட்டத்துக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே சொல்ற விஷயம் என்னன்னா, இன்னும் 3 தினங்கள் 4 தினங்கள்ல பெரிய அளவு மழை இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ எல்லார்ட்டையும் இருக்க கேள்வி என்னன்னா, ஏன் இந்த நவம்பர் டிசம்பர்ல மட்டும் இப்படி வெளுத்து வாங்குது மழை அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி. பெரிய பெரிய டிசாஸ்டர் ஃப்ளட் எல்லாமே நடக்கிறது நவம்பர் டிசம்பர்ல தானே அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் வட கிழக்கு பருவமழை. அது என்னப்பா தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்றாங்களே, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சயின்ஸ் என்ன? இதை எப்படி நம்மளால தப்பிக்க முடியுமா முடியாதா? இல்ல இதையும் தாண்டி வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா சென்னை வெள்ளக்காடாக இருப்பதற்கு? பல கேள்விகளுக்கான பதிலாக இந்த ஒரு காணொளி. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். மேகத்துக்கு கலர் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஆனால் சில மேகங்கள் வெண்ணிறமாக இருக்கும், சில மேகங்கள் கொஞ்சம் சாம்பல் நிறமாக இருக்கும், இன்னும் சில மேகங்கள் அப்படிங்கிறது கருப்பாக இருக்கும். அதை தான் நம்ம கார் மேகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மேகம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ். சின்ன குழந்தையில நம்மலாம் படிச்சிருப்போம். நீர் ஆவியாகுதல் அப்படிங்கிறது தான். இந்த நீர் ஆவியாகி கொஞ்சம் கொஞ்சமாக மேலெழும்பி செல்கிறது. அப்படி மேலெழும்பி செல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவியான காற்று குளிராக தொடங்குகிறது. அப்படி குளிராகும்போது சின்ன சின்ன நீர் துளிகளாகவோ இல்லை பனிக்கட்டிகளாகவோ மாறுகிறது. இந்த நீர்த்துளிகள் பனிக்கட்டிகள் அப்படிங்கிறது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தூசிகளுடன் இணைந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், மேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சாதாரணமா மேகங்களுடைய வகைகள் அப்படின்னு சொல்லும்போது 3 வகையான மேகங்கள் இந்த மாதிரி வெண்ணிறமாகவும் சாம்பல் நிறமாகவும் இருக்கும். அந்த மேகங்கள் ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ், கியூமுலஸ் கிளவுட்ஸ், சிரஸ் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த 3 மேகங்கள் வழியாக ஒளி அப்படிங்கிறது புகுந்து செல்ல முடியும். ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த சன்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் மேகங்களில் பட்டு அது அப்படியே பூமிக்கு வருவதால் நமக்கு என்ன மாதிரியான கலர்ல தெரியுது, கொஞ்சமா வெண்ணிறமாகவோ இல்லாட்டி சாம்பல் நிறமாகவோ தெரிகிறது. சரி, இந்த மேகங்களுக்கு ஸ்ட்ரக்சர், அதாவது அதனுடைய ஷேப்பாக இருக்கட்டும் இல்லாட்டி அதனுடைய டென்சிட்டியாக இருக்கட்டும், ஒவ்வொரு நேரத்துக்கும் மாறுபட்டுட்டே இருக்கு. அதுக்கான காரணமும் இந்த வெப்பக்காற்று அப்படிங்கிறது மறுபடியும் மேகத்துக்கூட போகும்போது அந்த மேகங்கள் கரைய ஆரம்பிக்கும். கொஞ்சமாக கரையலாம், இல்லாட்டி ஒன்று சேரலாம். ஒன்று சேரும்போது மேகம் கொஞ்சம் அடர்த்தியாக மாறும், கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் போது வேற ஷேப்புக்கு மேகங்கள் திரும்பிவிடும். இப்படித்தான் மேகங்களுடைய கலர் மற்றும் அதனுடைய அந்த சைஸ் அப்படிங்கிறது மாறுபடுகிறது. ஆனால் அடுத்ததா ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ், நிம்போ ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ், கியூமிலோ நிம்பஸ் கிளவுட்ஸ். இந்த கியூமிலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் அப்படிங்கிறது தான் கார் மேகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார் மேகம் ரொம்ப அடர்த்தியான நீர்த்துளிகளையும் ரொம்ப அடர்த்தியான பனிக்கட்டிகளையும் உள்ளடக்கியது. ஸோ அடர்த்தி கூட கூட அது வழியாக ஒளி புகும் தன்மை அப்படிங்கிறது குறைகிறது. அதனால தான் நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது அந்த மேகங்கள் கருப்பு நிறத்தில் இருக்கு. ஏன்னா இந்த மேகத்துக்கு மேலே விழக்கூடிய வெளிச்சம் அந்த மேகம் வழியாக ஊடுருவி வராத காரணத்தினால் அது நமக்கு கருப்பாக தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கீங்க, அப்படி ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கும்போது கார் மேகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். ஸோ வானத்துக்கு மேலே, அதாவது அந்த கிளவுடுக்கு மேலே ஏறி பார்க்கும்போது அது வெண்ணிறமாகவும் அந்த கிளவுடுக்கு கீழே நின்று பார்க்கும்போது அது கருமையாகவும் இருக்கும். இந்த மேகங்கள் தான் மழை வருவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மழை அப்படின்னு சொல்லும்போது ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவக்காற்று இல்லாட்டி தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரை வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சென்னை நியூஸ் எடுத்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப விசித்திரமான சில உண்மைகள் புரிஞ்சிருக்கும். ஒன்று, அரபிக்கடல்லையும் இன்னொன்று வங்காள விரிகுடாவிலையும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகுது. ஒரே நேரத்தில் 2 இடங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது. இதற்கான காரணம் மேலடுக்கு சுழற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினா என்ன, இதன் காரணமாக எப்படி மழை வருது அப்படிங்கிறத போன காணொலியில் நம்ம பார்த்தோம். பார்க்காத நபர்கள் இந்த ஐ பட்டனில் போய் பார்த்துருங்க. ஒருவேளை இது உயர்ந்த ஒரு காற்றழுத்த பகுதியாக மாறினால் இன்னும் கனமாக மழை பெய்யும். அதனால தான் 3 to 4 தினங்களுக்கு ரொம்ப அளவு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சாதாரண ஒரு நிகழ்வு தான். இதுக்கும் தென்மேற்கு பருவக்காற்றுக்கும் வடகிழக்கு பகுதிக்கும் இல்லாட்டி வடகிழக்கு பருவக்காற்றுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. ஸோ 2 காற்றழுத்த பகுதி வழியாக நமக்கு மழை கிடைக்கும் அப்படின்னு தெரியும். இப்போ நவம்பர் மாதம், இந்த நவம்பர் மாதம் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதும் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. இது இரண்டும் சேரும் போது தான் தமிழகத்துக்கு அடாத மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம், குறிப்பா இந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்த்துடலாம். ஏப்ரல் மேல சுட்டெரிக்கும் சூரியன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணநிலையை விட
கடல் பரப்பில் இருக்கக்கூடிய காற்று, கடலுக்கு மேலே இருக்கிற காற்றில் அந்த உஷ்ணநிலை அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஏன்னா சூரிய வெளிச்சம் நேரடியாக அந்த நீர்ப்பரப்பில் பட்டு நீர்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிராவல் பண்ணி போகுது. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த நீருக்கடியில் போவதால் அங்கே இருக்கக்கூடிய காற்றுக்கு உஷ்ணநிலை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நிலப்பகுதி அப்படின்னு சொல்லும்போது அந்த சூரிய வெளிச்சம் நேராக நிலத்தில் பட்டு அடுத்ததாக ரிஃப்ளெக்ட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய வாயுக்களை ஹீட்டாக்க வைக்குது. அதனால என்ன ஆகும், நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்றினுடைய உஷ்ணநிலை கூடுதலாக இருக்கும். ஸோ நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்றுக்கும் நீர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய காற்றுக்கும் அந்த உஷ்ணநிலையில் டிஃப்ரென்ஸ் 5லிருந்து 10 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் மாதம் வருது. ஜூன் மாதம் வரும்போது நம்மகிட்ட இருக்கிற நிறைய பாலைவனம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ராஜஸ்தானில் தார் பாலைவனம்லாம் இருக்குல்ல. இந்த தார் பாலைவனத்தெல்லாம் உஷ்ணநிலை ரொம்ப கூடுதலாக இருக்கிறனால அங்கே இருக்கக்கூடிய காற்று நேராக எங்கே போகும், மேலெழும்பி செல்ல ஆரம்பிக்கும். போன பகுதியில் பார்த்தா அதே தான். காற்றில் உஷ்ணநிலை கூடும்போது அந்த காற்றினுடைய வாயுக்கள் கொஞ்சமாக மேலெழும்ப ஆரம்பிக்கும். அப்படி மேலெழும்புவதால் அங்கே ஒரு வெற்றிடம் அப்படிங்கிறது வரும். ஸோ பெரிய அளவு வெற்றிடம் வரும்போது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக, அதாவது இங்கே அழுத்தம் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு, இந்த அழுத்தத்தை கொஞ்சமாக சமநிலைப்படுத்துவதற்காக அழுத்தம் கூடின பகுதி, அதாவது கொஞ்சம் குளிரான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த காற்றுக்கள் இங்கே வர ஆரம்பிக்கும். ஸோ குளிராக இருக்கக்கூடிய காற்று எங்கே இருக்கும், இப்போ கடல் பகுதியில் இருக்கும். இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய காற்று மெதுவாக எந்த பக்கம் வரும், இந்தியாவினுடைய தென் பகுதிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ தென் பகுதிக்கு வர்ற காற்று நேராக இந்தியா அப்படிங்கிற அந்த நிலப்பகுதியை வரும்போது 2 கிளைகளாக மாறுது. ஒன்று அரபிக்கடல் கிளை, இன்னொன்று வங்காள விரிகுடா கிளை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அரபிக்கடல் கிளையில் வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று வழியாக கேரளா போன்ற மாநிலங்களுக்கு பெரிய அளவு மழை கிடைக்கும். இதனால தான் தென்மேற்கு பருவக்காற்று இல்லாட்டி தென்மேற்கு பருவமழை கூடுதலாக யாருக்கு உபயோகமானதாக இருக்குது, கேரளாவுக்கு உபயோகமானதாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான் இதற்கு காரணம். இல்லைப்பா, இந்த மாதிரி காற்று வந்தால் மட்டும் போதாது, இந்த காற்றை குளிர்விப்பதற்கு நிறைய சிகரங்கள், மலை குன்றுகள் அப்படிங்கிறதுலாம் தேவைப்படுது. ஏன்னா காற்று இப்படியே வந்துட்டே இருக்குது, நம்ம சுற்றி ஃபுல்லாக காற்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த காற்று ஏதாவது ஒரு சிகரத்திலேயோ மலையிலையோ அடிக்கும்போது மேலெழும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மேலே போகிற காற்று தான் என்னாகும், மறுபடியும் குளிர்வடைந்து மழையாக பெய்யும். இதை கச்சிதமாக செய்து முடிப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மோதக்கூடிய இந்த இந்திய பெருங்கடலிருந்து தொடங்கின காற்று தான் அங்கே மழையாக பொழிகிறது. ஸோ அடுத்ததா இந்த பக்கம் வங்காள விரிகுடா அப்படிங்கிற அந்த கிளை பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே நேரா தமிழகத்தை கொஞ்சமா டச் பண்ணி பங்களாதேஷ் இந்த மாதிரியான இடத்துக்கு அப்படியே போய் இமயமலை சென்று அடையும். இதுதான் தென்மேற்கு பருவக்காற்று இல்லாட்டி தென்மேற்கு பருவ மழை அப்படின்னு சொல்றாங்க. இந்த காற்று வழியாக பெய்யக்கூடிய மழையை தான் பருவமழை அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நடப்பது ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை. ஸோ இப்போ நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவினுடைய வடக்கு பகுதிகள் முழுவதுமா நிறைய மழை பெய்து அங்கே ரொம்ப கூலிங்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இப்போ கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்றினுடைய உஷ்ணநிலையை காட்டிலும் அங்க இருக்கக்கூடிய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காற்றினுடைய உஷ்ணநிலை ரொம்ப 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 குறைவாக இருக்கும். இதன் காரணமா அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரை இந்த வடக்கு பகுதியில் இருக்க காற்று, அதாவது இமயமலையில் இருக்கக்கூடிய காற்று நேரா எங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்திய பெருங்கடலை நோக்கி வங்காள விரிகுடாவை நோக்கி வர ஆரம்பிக்கும். இப்படி வடக்கிலிருந்து கிழக்கு பக்கமாக வரக்கூடிய இந்த காற்றை தான் நம்ம வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறோம். இந்த மழை தான் வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்கிறோம். இந்த வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்கிற இந்த மழை தமிழ்நாடை டச் பண்ணி தான் வரும். தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய மழையில் 60% வடகிழக்கு பருவமழையால் மட்டும்தான் கிடைக்குது. 40% இந்த தென்மேற்கு பருவமழை வழியாக கிடைத்தால் கிடைக்கும், இல்லைனா இல்லை. அதுதான் இப்போ இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. தென்மேற்கு பருவமழைனா என்ன, வடகிழக்கு பருவமழைனா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் நம்ம நவம்பரில் இருக்கோம். இந்த நவம்பர் அப்படிங்கிற காலகட்டத்திலேயே அடுத்ததா அரபிக்கடலையும் வங்காள விரிகுடாவிலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் வந்துருச்சு. கிளைமேட் சேஞ்ச் காரணமாக நிறைய இடத்துல வெப்பமயமாகுதல், அதன் காரணமாக காற்று மேலெழும்புது, வெற்றிடம் வருகிறது. வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ரொம்ப அழுத்தத்தில் இருக்கக்கூடிய காற்றுகள் தாழ்வான அழுத்தத்தை நோக்கி வருகின்றன. இப்படியும் மழை பெய்யுது. இப்படி இரண்டும், வடகிழக்கு பருவமழைக்கான அந்த காலமும் இந்த மாதிரி காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் ஒரே நேரத்தில் உருவாகுவதனால் அங்கே பெரிய அளவு மழை அப்படிங்கிறது பெய்யுது. ஆனால் இது மேக வெடிப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. மேக வெடிப்புனா மழை வர்றதுக்கு தயாராக இருக்குது, ஆனால் கொஞ்சமாக உஷ்ண காற்று மேலெழும்பி செல்லும். அந்த மேலெழும்பி போகிற அந்த உஷ்ண காற்று வழியாக பெய்கிற மழை என்ன செய்யும், அப்படியே அதே இடத்துல அந்த மேகத்துக்கூடயே நிற்கும். இப்படி நின்று ரொம்ப டைட்டான ஒரு மழை துளிகள் இல்லாட்டி பனிக்கட்டிகள் அப்படியே இருந்து கொஞ்சம் நேரத்தில் வேறு வழியே இல்லாமல் அது என்ன செஞ்சிடும், உடஞ்சிடும். அதாவது அந்த மேகம் உடனே குளிர்வாகி அப்படியே ஒரு சில மணி நேரத்தில் மிகப்பெரிய அளவு மழை அப்படிங்கிறது பெய்யும். இதை தான் மேக வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னையில் ஒரே இரவில் கிட்டத்தட்ட 23 சென்டிமீட்டர் மழை பெய்தது மேக வெடிப்பாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுப்பப்பட்டது. ஆனால் நம்முடைய ஆய்வாளர்கள் அது இல்லை, மேக வெடிப்பு கிடையாது, சாதாரண ஒரு மழை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இப்போ இருக்கிற காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் அரபிக்கடலையும் வங்காள விரிகுடாவிலும் ஏற்பட்டிருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுது, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று வீச போகுதோ அதை பொறுத்து தான் அதனுடைய ஸ்ட்ராங்னஸ், புயலா, அதிதீவிர புயலா, இல்லை சாதாரணமாக காற்றழுத்த மண்டலம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க டிஃபைன் பண்ணுவாங்க. அப்படி டிஃபைன் பண்ணும்போது தான் கொஞ்சம் இடத்துல ரெட் அலர்ட், கொஞ்சம் இடத்துக்கு ஆரஞ்சு அலர்ட், கொஞ்சம் இடத்துக்கு மஞ்சள் அலர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த புகைப்படத்தை பார்த்தால் உங்களுக்கு அது விஷயமா புரியும். இதெல்லாம் இயற்கையாகவே நடக்கக்கூடிய சில விஷயம். இப்படி மழை பெய்யும் அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லை, நேற்று இல்லை, 10 வருஷம் இல்லை, 100, 1000 வருஷமா இது நமக்கு தெரிகிற விஷயம்தான். ஏன்னா காலநிலை அப்படிதான் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. நம்முடைய பயிர் போடுறதா இருக்கட்டும், நம்முடைய விழாக்களாக இருக்கட்டும், இதை பொறுத்து தான் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாமே கரெக்டாக செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. நாம் என்ன செஞ்சோம்னா, இங்கே இருக்கக்கூடிய வழித்தடங்கள், நீர்நிலைகள், நீர் ஆதாரங்கள், அந்த வடிகால் திட்டம், இதெல்லாம் சரியாக செஞ்சுருக்கோமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இந்த மேப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. அடையார், சென்னை அடையார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 2007 இருந்த அடையாருக்கும் 2021 இருக்கக்கூடிய அடையாருக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த மேப் வழியா நீங்க பார்க்கலாம். எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளவு வீடுகள் வந்திருக்கு. இந்த வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எப்பா நீலாம் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னா விடுவாங்களா? விட மாட்டாங்க. அடுத்ததா பள்ளிக்கரணை அப்படிங்கிற மிக முக்கியமான ஏரியா, அதாவது தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய இல்லாட்டி தண்ணீரை பல இடங்களுக்கு அனுப்பக்கூடிய பள்ளிக்கரணை அப்படிங்கிறது எப்படி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. பள்ளிக்கரணையை ஆக்கிரமித்தது சாதாரண மக்கள் கிடையாது, நம்முடைய அரசாங்கங்கள். தேசிய அளவு இல்லாட்டி மாநில அளவு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அவங்களுக்கு தேவையான குப்பை கிடங்கிலிருந்து இல்லை அவங்களுடைய அலுவலகங்கள் வர இந்த இடத்த ஆக்கிரமிச்சு செஞ்சு வச்சிருக்காங்க. இது சென்னையினுடைய இன்னொரு மேப். அடுத்ததா நம்ம போடுற ரோடு சரியில்லை அப்படின்னு சொல்லி போன பதிவில் நம்ம பார்த்தோம். அதுக்கான சிறந்த சான்று தான் இந்த ஒரு புகைப்படம். ஒரு பக்கமாக மேடாகவும் இன்னொரு பக்கமாக கொஞ்சம் குழியாகவும் ரோடுகள், சாலைகள் அப்படிங்கிறது போடப்படுது. இதன் காரணமாக மேட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சாலையினுடைய சென்டர் பொசிஷனில் வந்து அப்படியே தேங்கி நிற்கிது. அப்படி தேங்கி நிற்பதால் தாரினுடைய குவாலிட்டி, அதாவது இந்த சாலையினுடைய அந்த தார் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்து அது என்னவா மாறுது? குண்டும் குழியுமான ரோடாக மாறுகிறது. இப்படி சாலைகள் முழுவதுமாக கொஞ்சமாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணும்போது, இல்லாட்டி இத்தனை வருடங்களாக தமிழகத்தை ஆண்ட அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள், இல்லாட்டி இந்த சாலைகளை புனரமைத்த அரசு அதிகாரிகள் இதை கொஞ்சமாக ஞாபகம் வச்சுட்டு தான் செஞ்சாங்களா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் நமக்குள்ள வருது. இந்த லேண்ட் என்ன இருக்கு? இந்த லேண்ட் சரியா சமநிலையில் இருக்கா? ஏற்றமும் இறக்கமும் இருக்கிறதா? இங்கே தண்ணீர் வந்துச்சுன்னா எங்கே போகும்? எந்த இடத்துல கொண்டு நம்ம இந்த தண்ணீரை டெபாசிட் பண்ணலாம், இல்லாட்டி எந்த வழியா கடல்ல கலக்க வைக்கலாம், இப்படிங்கிற ஃபுல் ஸ்ட்ரக்சரோடி சென்னையை மறுசீரமைப்பு செஞ்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் அப்படிங்கிறது வரும். இவ்வளவு நாள் அரசியல், அரசாங்கம் அதெல்லாம் தப்பு சொல்ல வேண்டாம். ஆனா இப்போ மறுபடியும் நம்ம பாடத்தை கற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். 2021 நடக்கிறது 2022 நடக்காது நம்மளால சொல்ல முடியாது. மறுபடியும் நீங்க சாலைகள் போட போறீங்க, மறுபடியும் ஆக்கிரமிப்பு செய்த இடத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க? புனரமைக்க போறீங்க, இல்லாட்டி ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றப் போகிறீர்கள் என்றால் இந்த வழித்தடங்கள், சென்னையினுடைய அந்த மேப் அது எப்படி இருக்கு, அதனுடைய அந்த சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் பொறுத்து அந்த வழித்தடத்தை பியூர் அண்ட் பியூர் நல்ல ஸ்ட்ரக்சர் பண்ணி நல்ல படித்தவர்களிடம், சரியா வேலை செய்பவர்களிடம், ஊழல் செய்யாத நபர்களை பார்த்து சென்னையை சிங்கார சென்னையாக மாற்ற நினையுங்கள். அப்படி நினைச்சாதான், நினைச்சிருக்கீங்க சிங்கார சென்னையா மாற்ற போறீங்க, இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ண போறீங்க, ஆனா அந்த சிங்கார சென்னை ஒரே நாள்ல அடச்சி சென்னை அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறி போய் நிற்கிறது. இது எல்லா வருடமுமே இருப்பதால் கொஞ்சமா இதை கவனிச்சு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இல்ல வரப்போகிற அரசாங்கம் சரியா வேலை செய்யுமா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி எதிர்பார்க்கணும்னா கூகுள் மேப்லாம் இப்போ இருக்கு, அதிநவீன டெக்னாலஜிலாம் இருக்கு. எந்தெந்த இடத்துல என்னென்ன கட்டுமானங்கள் நடக்கு அப்படிங்கிறத இப்போவே அவங்க என்ன செய்யணும்? ட்ரோன் வழியா ஒரு சர்வே நடத்தி அதை அப்படியே அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணி அதை ஓப்பன் டேட்டாவா பப்ளிக் கொடுக்கணும். பப்ளிக் கொடுத்த பிறகுதான் எந்த டியூப் வழியா இல்லாட்டி எந்த டனல் வழியா எவ்வளவு தண்ணீர் போகுது, எந்த பாதாள சாக்கடை வழியா எவ்வளவு தண்ணீர் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பப்ளிக், சாதாரண குடிமக்களுக்கு, சென்னை வாசிகளுக்கு இல்லாட்டி கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஓப்பன் டேட்டாவா கிடைச்சிருச்சுன்னா எந்த இடத்துல தப்பு நடக்கு அப்படிங்கிறத நம்மளால சரியா கவனிக்க முடியும். அப்படி இல்லையா, எப்பா பாதாள சாக்கடை அது ஓடிட்டு தான்ப்பா இருக்கு, எப்பா வடிகால் அது ஓடிட்டு தான்ப்பா இருக்கு, இந்த ஒரு ரிசல்ட், இந்த ஒரு ரிப்ளை மட்டும்தான் வரும். கடைசி வரையும் நம்ம யாரை மட்டுமே குறை சொல்ல போறோம்? இயற்கையை மட்டுமே குறை சொல்ல போகிறோம். நான் சொன்ன வடகிழக்கு பருவமழையா இருக்கட்டும், தென்மேற்கு பருவமழையா இருக்கட்டும், இல்லாட்டி காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கட்டும், இயற்கை நம்மகிட்ட எந்த ஊழலும் செய்யாம கரெக்டா நமக்கு தந்துட்டு இருக்கு. ஆனா நாம தான் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? இயற்கை கொடுக்கக்கூடிய மழையை சரியா சேமிக்க கூட இல்லாம விட்டு விடுகிறோம். அதற்கான ப்ரூஃப் இந்த ஒரு புகைப்படம் தான். வெறும் 4 மாதங்கள், அதாவது ஜனவரியிலிருந்து 4 மாதங்கள்ல சென்னையில் இருக்கக்கூடிய 4 முக்கியமான ஏரிகள் எப்படி நீராவியாக மாறுகிறது அப்படிங்கிறதுக்கான சேட்டலைட் இமேஜ். இதுக்கு மேல யாராலையும் ப்ரூஃப் தர முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.
சென்னையை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்கட்டும். வடகிழக்கு பருவமழைனா என்ன, தென்மேற்கு பருவமழைனா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுடைய குழந்தைக்கு, உங்களுடைய மாணவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் படித்து சொல்லிக் கொடுங்க. இது புரிஞ்சாலே ஏன் நவம்பர் டிசம்பரில் இப்படி ஒரு பிரச்சனை தமிழகத்துக்கு வருகிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு தெரியும். அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அக்டோபர் செப்டம்பர் மாதமே இதுக்கெல்லாம் தயாராக மாறிவிடுவார்கள். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், கொஞ்சமா உங்களுடைய கருத்துக்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.